பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அமைச்சர் சிவசங்கர் நம்மளுக்காக பேசும். சார் வணக்கம். கிட்டத்தட்ட 6 நாள் விடுமுறைன்றதுனால நிறைய பேர் சொந்த ஊர்கள் செல்ல திட்டமிட்டிருக்காங்க. போக்குவரத்து துறை சார்பாக எவ்வளவு சிறப்பு பேருந்துகள், குறிப்பா அதை பயணிகளுக்கு சிரமம் இல்லாமல் இயக்குவதற்கு என்ன நடவடிக்கை திட்டம்? இல்ல, கடந்த காலங்களில் இருந்தது போலவே இப்பொழுதும் 3 சிறப்பு பேருந்து நிலையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்தும் கோயம்பேட்டிலிருந்தும் மாதாவரத்திலிருந்தும் அந்த பேருந்துகள் இயக்கப்படுகின்ற போது மக்கள் அங்கங்கே சென்று தங்கள் ஊர் செல்வதற்கு வசதியாக இருக்கும். அதேபோல ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2096 பேருந்துகள் இல்லாமல் இந்த 4 நாட்களுக்கும் சேர்த்து இன்னும் கூடுதலாக பேருந்து மொத்தம் 20,000 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே இந்த பேருந்துகள் மூலமாக மக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஊருக்கு சென்று சேர முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக அரசு பேருந்துகளை நம்பி மட்டுமே, அது போதுமான அளவுக்கு பேருந்துகள் நம்ம கிட்ட இருக்கா? அதே போல தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்குவதற்கும் நம்ம திட்டமிடுறோம். அதுக்கான பிளானிங் என்ன இருக்கு? இல்லை, கடந்த ஆண்டு 6,50,000 பேர் பொங்கலுக்கு சென்றிருக்கிறார்கள். அதற்கு முந்தைய ஆண்டு 5,50,000 பேர். ஒரு வருடமும் 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் வந்திருக்கு. அதனால் இந்த ஆண்டு 7,70,000 பேர் செல்வார்கள் என்று ஒரு கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேவையான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் கடந்த தீபாவளியின் போது எப்படி தனியார் பேருந்துகள் ஒப்பந்த அடிப்படையில் ஏற்கப்பட்டதோ அதே போல இப்பொழுதும் இயக்கப்படும். மக்களுக்கு தேவையான வசதிகள் மாண்புமிகு முதல்வர் சொன்னது போல செய்து கொடுக்கப்படும். அரசு சிறப்பு பேருந்துகள் இருந்தாலும் தனியார் பேருந்துகளை டிபெண்ட் பண்ணி பயணிகள் போறாங்க. ஆனா கட்டணம் எப்போதும் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு புகார் தான் தொடர்ச்சியா வருது. என்ன மானிட்டர் பண்ண போறீங்க? கூடுதல் வசதியை விரும்புகிறவர்கள் தனியார் பேருந்துல போறாங்க. ஒரு புஷ்பேக் சீட்டு, ஏசி இப்படி விரும்ப போறவங்க அவர்கள் எதிர்பார்த்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிப்பதாக புகார் அவர்கள் தெரிவித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதில்லாமல் குழுக்கள் அமைக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அந்த குழுக்கள் ஆய்வு செய்வார்கள். ஆய்வு செய்து கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து தொழிலாளருடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும் சார்? ஏன்னா ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தைக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும்? மிக சிறந்த முறையில் ஒத்துழைப்பார்கள். எப்பொழுதும் போக்குவரத்து துறை தொழிலாளர்களை பொறுத்தவரை அவர்கள் தாங்கள் எந்த விழாக்களையும் கொண்டாடாமல் பொதுமக்கள் விழாக்கள் கொண்டாடுவதற்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கின்றவர்கள். அதிமுக ஆட்சியிலே ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் இடைக்கால நிவாரணத்தோடு முடித்துவிட்டு போனதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்துதான் அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது. அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டது. எனவே தொழிலாளர்களை பொறுத்தவரை மனமகிழ்ச்சியோடு அரசுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள். பொதுமக்களுக்கு நிச்சயமாக நல்ல முறையில் சேவையாற்றுவார்கள். பொங்கல் இந்த பண்டிகை பொதுமக்கள் ஊர் சென்று சேருவதற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் நம்முடைய போக்குவரத்துறை ஒத்துழைப்பு அளிப்பார்கள். நன்றி. தேங்க்யூ சார். பொங்கல் பண்டிகைக்கும் அரசு திட்டமிட்ட அடிப்படையில் பயணிகளுக்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான வகையில் சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.